මිලියන 40ක් ඔහුගේ සිද්ධාර්ථ මහත්තයාගේ බැංක් account එකට ඇවිල්ලා තියෙනවා. ඊළඟට මිලියන 30ක් ශ්‍රීධරන් சாரங்கன்ට ඇවිල්ලා තිබෙනවා. யாரே செட்டிங்கா? இதுக்கு முதல் இதை வந்து உங்களோட வைத்தியர் சொன்னார். எனக்கு டவுட் வந்து வைத்தியர் மூலமா ஏதோ ஸ்கிரிப்ட் போயிருக்கா அப்படின்னு எனக்கு டவுட். දයාසිරි මන්ත්‍රීතුමා ඉතින් කොහෙද සරුංගලේ හමන්නේ? தயாசிரினா சொல்லி வேலை இல்ல, பட்டம் எங்கிட்டு பறக்குதோ தயாசிரி அங்கிட்டு. ராஜபக்சேக்களுடைய ஆட்சி காலத்தில் என்றுமே இனவாதம் இருந்ததில்லை. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. யார் சொன்னது? நாமல் ராஜபக்ச. இனவாதம் இருந்ததில்லை, களவு மட்டும்தான் ஆட்சியில். இவங்க அப்பா சித்தப்பா எல்லாம் மேல் ரோல உட்காந்துக்கிட்டு அப்படி கார் ரேஸ். தலதா மாளிகை அங்க புத்த பெருமான வழிபடுறாங்க, சத்தம் புரும் புரும்னு பார்த்தா ரேஸ். ராஜபக்ச மகன் அப்படி புரு புருன்னு போறாங்க. அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா 2026. இடம் கிராண்ட் வியூ பேன்க்வெட்டிங் ஹால், 10 ஸ்டோன்ஃபீல்ட் வே, ராய்ஸ்லிப் HI40JS. அனுமதி இலவசம். மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க ஹலோண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி நம்மட நீலம்? நான் நல்லா இருக்கு. திடீர்னு கோடு கோடு நீல சட்டை ஒண்ணு, வெள்ளையில கோடு, வெள்ளையில கோடு. அப்ப இது 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 எதுவும் செய்தி சொல்லுதா இல்லாட்டி என்ன? ஐயோ, SLP என்ன நினைக்கிறாங்க? இது நீலத்துல வெள்ளை. அப்படி. ரைட் ரைட் ரைட், ஓகே. என்னப்ப இன்னைக்கு ஒரு பார்லிமெண்டத்துல கொஞ்சம் கதைகள் கேட்கக்கூடியதா இருந்துச்சு. என்ன கதை அப்படின்னு நாங்க பார்த்தோம்னா, இப்ப கடைசியா வந்த கதையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம தயாசிரி ஜெயசேகர் திடீர்னு நம்ம சிவஞானம் ஸ்ரீதரன் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டாரு. அது தயாசிரி ஜெயசேகரை முன்வைக்கிறாரு. கொஞ்சம் அதிர்ச்சியா போயிருச்சு. என்னடா இத்தனை நாள் இந்த மனுஷன் இவரை பத்தி பேசலையே, இப்ப திடீர்னு என்ன பேசியிருக்காருன்னு ஒரே கேள்வியா இருக்கு. உங்களுக்கு தகவல் கிடைச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூரிய மின்சக்தி திட்டத்திற்காக கிளிநொச்சி பிரதேசத்துல 70 மில்லியன் ரூபாவுல 1200 ஏக்கர் காணி பெறப்பட்டிருக்கான். இந்த காணி உட்கட்டமைப்பு வசதிகளை செய்யறதுக்காக சிவஞானம் ஸ்ரீதரன் அவருக்கு தான் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கா. அதனால 40 மில்லியன் ரூபாய் அவரோட அக்கௌண்ட்டுக்கு விழுந்திருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி 30 மில்லியன் ரூபாய் வேறையா அவரோட மகன் சாரங்கன் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு விழுந்திருக்கதா தயாசிரி ஜெயசேகர் அடிச்சு விடுறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இந்த எதிர்கட்சி பகுதியில எதிர்த்தரப்புல உட்கார்ந்துக்கிட்டு இவர் வந்து அரசாங்கம் செய்யறதுக்கெல்லாம் கையை தூக்கி ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக எதிர்த்தரப்புல இருக்காரு. இவர் உடனடியா எல்லாத்தையும் பதவி விலகணும், இவரை வச்சிருக்க கூடாது, இவரோட தேச துரோகி அப்படின்னு ස්පීච් முடிச்சு விட்டாரு. නඩුව දාලා තිනවා අල්ලස්සෝ දූෂණ කොමිසම සභාවේ. එතන තිබෙනවා බොහොම පැහැදිලිව උණකරි වැවේ අක්කර 1200ක් සූර්ය විදුලි බල ව්‍යාපෘතියට පවරා දීමේ ව්‍යාපෘතියේ මිලියන 40ක් ඔහුගේ සිද්ධාර්ථ මහත්තයාගේ බැංක් account එකට ඇවිල්ලා තියෙනවා. ඊළඟට මිලියන 30ක් ශ්‍රීධරන් සාරංගන්ට ඇවිල්ලා තිබෙනවා. මේ මුදල් පරිහරණය පිළිබඳව ඔහුට විරුද්ධව චෝදනා ඇවිල්ලා තිබෙනවා. என்ன நடக்குது? இது 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 யாரும் செட்டப்பா? யாரே செட்டிங்கா? இதுக்கு முதல் இதை வந்து உங்களோட வைத்தியர் சொன்னார். எனக்கு டவுட் வந்து வைத்தியர் மூலமா ஏதோ ஸ்கிரிப்ட் போயிருக்கா அப்படின்னு எனக்கு டவுட். ஆனா உண்மையா போய் நமக்கு தெரியாது, அது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ரீசெண்டா பொங்கலுக்கு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட், வைத்தியர் பாருங்கள் பொங்கல் விழா ஸ்ரீதரன் வீட்டில் இப்படி கொண்டாடப்படுகின்றது, அவருக்கு வாக்கு செலுத்தியவர்களுடைய வீடு இப்படி கொண்டாடுகிறார்கள், இத்தான் நிலைமை, ஆசிரியராக இருந்தவருக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது அப்படிலாம் கொஞ்சம் குழப்பி அடிச்சு ஒரு போஸ்ட். ஆர்ட்ட கேக்குறேன்னு தெரியாம போயிட்டு இப்ப இப்ப எனக்கு சந்தேகம், ஒருவேளை அந்த ஸ்கிரிப்ட் இங்க தயாசிரி கைக்கு போயிட்டு, ஏன்னா பக்கத்து பக்கத்துல இருக்காங்க, மேக்கியாண்ட அப்படின்னு போனுச்சா, இல்லாட்டி வேற வழியா எங்கிட்ட அரசு வந்துச்சாலும் தெரியுது. இல்ல எதுவும் தகவல் இருக்கா? தகவல் இல்ல. இப்படி ஊருக்குள்ள கதைக்கிறத நான் சொல்றேன். நாட்டு நடப்பு நமக்கு நாட்டுல ஊர்ல சொல்றத நம்ம இங்க வந்து அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கோம். நாட்டுல நடக்கிற நீங்க சொல்லிட்டீங்க, ஊர்ல மாறி கதைச்சு கொள்றாங்க. என்ன ஊர்ல கதை இருக்குது, அதை கேட்டுருவோம். இல்ல, திரைக்கதை வசனம் வந்து கதையாசிரியர் சுமோ. அப்பாடா, சரி. இயக்குனர் சிகரம் சுமோ அணியின் மட்டக்களப்பு மாவட்ட 65,000 MP 65,000 வாக்கு எடுத்தார். அப்ப அதாவது திரைக்கதை, டைரக்ஷன், மற்றது ப்ரொடியூஸ் பண்றது, அதாவது
ப்ரொடியூஸ் பண்றது வந்து இந்த பார்லிமெண்ட்ல வெளிப்படுத்துறது. இப்ப என்ன இஷ்யூன்னு சொன்னால், இப்ப தொடர்ச்சியா ஸ்ரீதரனுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அவங்களோட தலைவர் CVK சிவஞானம் படிவ சொல்லி இருக்கிறாங்க, ஸ்ரீதரன் மீது குற்றச்சாட்டு இருக்கிற ப்ரூவ் பண்ணுங்களேன்டா பாண்டு. CVK சிவஞானம் அண்மையில் நடந்த ஊடகவியல தான் அதோட சுமவாணி அவரையும் காலவாரிச்சு, அவரை கொஞ்சம் சைட் பண்ணிட்டாங்களாம். இப்ப ஏன் எங்கிட்ட கேட்காம நாங்க எழுதி தந்ததுக்கு மாற வாய்ச்சேன், அந்த மனுஷன் உண்மையா நல்லா சொன்ன ஒரு மூத்த தலைவர், அதை விடுங்க. இப்ப என்ன பிரச்சனை என்றால், இவங்களை பொறுத்தவரை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இப்ப தயாசிரி ஜெயசேகர, மற்றது அவர பேர் என்ன, எப்படி எல்லாம் சுகுமா சாமர சம்பத் சாமர நல்லமா நல்லமா. இப்ப இது வந்து இவங்கள் இதை கதைக்கலாம. இப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு முல்லைத்தீவுல எத்தனை ஆயிரம் ஏக்கர் காணி பறிபோ போகுது, சரியா? அது சம்பந்தமான தயஸ்ரீ குரல் கொடுத்திருக்கலாமே. ஸ்ரீதரனோட பிரச்சனையே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பார்க்கட்டும். இதுல என்னன்னா சுமோட பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்னவர், அந்த இது வந்து இப்படியான செயற்பாடுகள் அனுமதிக்க இல்லாத ஸ்ரீதரன் பதவியில் வேணும். இப்ப முதல்ல வந்து ஸ்ரீதரனை வெளியில போடவும் எல்லாருமா சேர்ந்து. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒற்றுமை வந்து இந்த சுமோ அணி எல்லா அந்த சங்கு வீடெல்லாமா சேர்ந்து முதல் ஸ்ரீதரன் டாக்கட், தென்னிலங்கையில ஸ்ரீதரன் டாக்கட். கிட்டத்தட்ட ஸ்ரீதரன் பல பேருக்கு தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் பல பேருக்கு பார்லிமெண்டத்துல இருக்க ஸ்ரீதரன் ஒரு தடையா இருக்காரு அவங்களோட அரசியல் செய்யறதுக்கு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் என்னன்னா இவங்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு சுமோ அணிட்டு என்னன்னா, எதிர்கட்சிகளை வழி நடத்துறது வந்து சுமோ அணிதான். அப்படி யார் பேச இப்ப எப்படி தமிழரசு கட்சியில மத்திய குழுவுல ஆறு கதைக்கணும் இவரு கதைக்கணும்னு முன்கூட்டி ஒரு கூட்டம் நடத்துற மாதிரி இந்த பார்லிமெண்ட் அமர்வுல நீங்க ஸ்ரீதரன் அடிக்கணும், தயாசிரி நீங்க அடிங்க. இப்ப சில வேளை தயாசிரி இதை ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரது தெரியாது, பார்லமெண்டத்துக்குள்ள அந்த சிறப்புரிமையை வந்து நாங்க மீறவனே. சிறப்புரிமை இல்லை, நாங்க சொன்ன ஒரு விடயம் திருத்தப்பட்டிருக்கு. அந்த புக்க என்ற விடயத்தை வந்து கன்சார்ட்ல இருந்து சபாநாயகர் நீக்கி இருக்கிறார். அது நாங்க அந்த நாங்க சொன்னதுக்கு வரைக்கும் நாடாளுமன்றம் அந்த ஒரு முடிவு எடுக்கல, நாங்க சொன்னதுக்கு பிறகு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. நல்ல விஷயம், அது வாழ்த்துக்கள். அதுக்கு மிச்சமா பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப ஸ்ரீதரனை வந்து நிம்மதியா இருக்க விடக்கூடாது. ஸ்ரீதரன் இப்ப ஸ்ரீதரன் செய்தாரா செய்யலையா நமக்கு தெரியாது, அது ஸ்ரீதரன் நிறுவ வேண்டிய விடயம். ஆனா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல முறைப்பாடு கொடுத்தா உங்கள்டே ஒரு இன்டர்வியூ தந்தவர் நினைக்கிறேன், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பார்க்கணும். இப்ப சாணக்கியனுக்கு எதிராக மட்டக்களப்பில் ஒரு காணி மோசடி என்று பற்றுப்புத்த பகுதியை சேர்ந்தவரால் முறைப்பாடு செய்தவர். அதை உண்மையா நாங்க கதைக்கல. அது என்னன்னு சொன்னால் முறைப்பாடு தான், அது உண்மையா பையான்றத லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பார்க்கணும். சாணக்கியனுக்கு எதிராக முறைப்பாடு. இப்ப அரசியல் யாப்பு தொடர்பா பாப்போம். அரசியல் யாப்பு குழு தொடர்பா இவர் கையெழுத்துன்ற பிரச்சனை போகுது. அதுல ஸ்ரீதரன் இன்னும் உத்தியோகபூர்வமா ஒரு தகவலும் வெளியிடல, அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த நாடாளுமன்றத்துல விஜயதாச ராஜபக்ச அரசியலமைப்பு சபைக்கு எதிராக நாடாளுமன்றத்துல கதைச்ச போது கடுமையான கண்டிக்கப்பட்ட சபாநாயகரால் அவர் போன் பண்ணப்பட்டார். அரசியலமைப்பு பேரவை யாரும் கதைக்கலாது. கிட்டத்தட்ட வந்து அரசியலமைப்பு பேரவை தொடர்பா இப்ப தயாசிரியோ அல்லது சாமர சம்பத்தோ அல்லது சுமந்திரன் கடிதமோ என்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல். அது மிரட்டல். அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அதி உயர்வான பொறுப்புகளுக்குள்ளவரை நியமிக்கிறது. பிரதம நீதியரசர், கணக்காய்வாளர். ஸ்ரீதரன் நியமிச்சதுல முரண் இருந்தால் அது தொடர்புல விமர்சிக்கலாம், ஆனா எச்சரிக்கை விடுக்கலாது. எதிர்கட்சியில் இருக்க இப்ப தயாசிரி முடிஞ்சவரை கிவுல் ஓயா திட்டம் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு, அந்த திட்டத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடையிலுமா? நான் கேக்குறேன், அறிக்கை விட்ட முடியுமா? ஸ்ரீதரனை விடுங்க, அவர் ஓகே அடுத்த தேர்தல கேட்கிறாரோ மக்கள் தோக்கடிக்கிறாங்க, அது ரெண்டாவது பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பகுதி ஒன்று போகுது. இப்ப என்ன பிரச்சனை அதுல பாத்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து வடக்குல ஸ்ரீதரன் பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு அரசாங்கம் செய்யறது மறைமுக மாதிரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நானே நீங்களும் முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுற இடத்துல இன்னொரு விடயத்தை பேசுறது, இன்னொரு விடயத்தை பேசி அதை மறைக்க பண்றது. இப்ப தயாசிரி வந்து இதை காய்ச்சிருக்கலாமே, இன்றைக்கு கிவுல் லோயா திட்டம் தொடர்புல காய்ச்சிருக்கலாமே. தயாசிரி சொல்ல போனா, தயாசிரி முதல் வந்தாரோட இருந்தவர் ரணிலோட இருந்தவர், உரகாரிட்ட ஓடுனவர் மஹிந்தவிட்ட ஓடுனவர், உரகாரிட்ட ஓடுனவர் மைத்திரிட்ட ஓடுனவர், புறகாரிட்ட ஓடுனவர் கோத்தபாயிட்ட ஓடுனவர், புறகாரிட்ட ஓடுனவர் திரும்ப சஜித்திட்ட ஓடுனர். இப்ப ஆர்ட்ட நிக்கிறார், ஆர்ட்ட நிக்கிறேன்னு தெரியாது. அதுக்குதான் ஜனாதிபதி ஒரு இடத்துல சொன்னார், பார்லிமெண்ட்டுக்கு வந்து தயாசிரினா சொல்லி வேலை இல்ல, பட்டம் எங்கிட்டு பறக்குதோ தயாசிரி அங்கிட்டு
காத்துக்கு பட்டம் எங்கிட்ட சாயுதோ தயாசிரி அங்கிட்டு பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு. දයාසිරි මන්ත්‍රතුමා ඉතින් ඕන පැත්තකටනේ ඕන පැත්තක් හරිද කොහෙද සරුන් කළේ හමන්නේ ஸ்ரீதரன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சியில சுமோனிக்கும் குடைச்சல், தென்னிலங்கையும் கூட என்ன பிரச்சனை, இப்ப ஸ்ரீதரனை காட்டி இவங்க ஒரு அரசியல், அங்கால அவங்க ஒரு அரசியல். இப்ப வீடும் சங்கும் சேர்ந்தது என்னத்துக்கு? மாகாண சபையில சேர்க்கறது அல்லது ஸ்ரீதரனை வெளியில போடுறது. ஏன் ஸ்ரீதரனை வெளியில போடுறது? சந்திரகுமார் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஸ்ரீதரன் இருக்குமா இருக்காதுன்ற அவங்களுக்கு ஒரு டவுட் உண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2013ஆம் ஆண்டு அப்படித்தான் நினைக்கிறேன், வடமாகாண சபை எலெக்ஷன்ல ஆனந்த் சங்கரி ஐயா நின்றவர். அந்நேரம் கடுமை எதிர்ப்பு கூட்டமைப்புக்குள் ஆனந்த் சங்கரி ஐயா எடுத்து விக்னேஸ்வரன் ஐயா எலெக்ஷன்ல அங்கிட்ட டைம் சங்கரி ஐயா கிளிநொச்சியில இருந்து குளறி தான் போனவர். சந்திரகுமார் நினைக்க எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. திரும்ப ஒரு மாகாண சபை நடந்தா சந்திரகுமாருக்கு அழுகதானோ தெரியாது. இதான் பிரச்சனைங்க, இவ்வளவுதான், இதுல வேற ஒன்றும் இல்ல. நான் நினைக்கிற மாதிரி இப்ப ஜெயசங்கர் நீங்க சொல்லிட்டாரு. இப்போ இந்த தமிழ் அரசியல் வட்டாரங்கள பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இப்ப நாங்களும் தான் பேசிட்டோம். இன்னைக்கு நைட் ஃபுல்லா இதான் கண்டென்ட். நினைக்கிறேன் நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு ஸ்ரீதரன் தரப்பினர் இதுக்கான ஒரு பதில கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும் ஏன்னா இப்ப இதை பார்த்துட்டு பாராளுமன்றத்துல அதுக்குரிய நேர ஒதுக்கீடுகள் அதுகள் இருந்ததுன்னா பதில் வழங்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்ப அரசாங்கம், எதிர்கட்சி, சுமோவாணி எல்லாருமா சேர்ந்து இவரை முடிக்கணும்னு முடிவெடுத்தாச்சு. வைத்தியர் உட்பட அவர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல முறைப்பாடு செய்ய அவர் முறைப்பாட முறையா கொண்டு போகணும். அது அவங்கள பொறுத்து, அவர மகன் புல விட்டாரா, தகப்பன் புல விட்டாரான்ற அவர் பார்க்கணும். இன்னொரு பிரச்சனை என்றால், நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில நீங்க எதையும் கதைக்கலாம், விருப்பம் இல்லைன்னா சபாநாயகர். நாடாளுமன்றத்துல வெளியில கதைச்சால் அது மான நஷ்டேடு வழக்கு போகும். நாடாளுமன்றம் உள்ளுக்குள்ள வச்சா எதுவும். எனக்கு ஞாபகம் இருக்கு, சஞ்சய மாவத்தில் ஒரு சிவில் செயற்பாட்டாளர் சஞ்சய மாவத்தை கொழும்புல இருந்து சிஐடிக்கு போயிட்டு இப்படித்தான் சிவஞானம் ஸ்ரீதரன் இப்படி சட்டவிரோதமா சொத்து குவிப்பு இருக்கு, வேற பார் இருக்கு, இங்க ஒரு காகில் புட்செட் இருக்கு, இப்படி எல்லாம் ஐஸ் கடை இருக்கு, இப்படி எல்லாம் இவர்களெல்லாம் இப்படி சொத்து வந்துச்சு அப்படின்லாம் கேள்வி எழுப்பி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டாரு. சிஐடியில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. உடனே அவரை நான் என்ன செஞ்சேன், அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். நான் நேரடியா கேட்டேன், இப்போ சஞ்சய் மாவத்தை நீங்க சிங்களவர், இப்ப நீங்க இப்படி எல்லாம் முறைப்பாடு பண்ணிருக்கீங்க, இதுவரைக்கும் நீங்க தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தமா எங்கேயுமே நீங்க பேசுனது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க, இத உங்களுக்கு யாரும் செய்ய சொன்னது? சுமந்திரன் தரப்பான கேட்டுட்டேன். கொஞ்சம் ஆள் தடுமாறிடுச்சு. ஓ இல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டேன். உண்மையில அதுல சுமந்திரனுக்கு ஈடுபாடு இருக்காது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் போயிருக்க மாட்டார். மட்டக்களப்புல இருக்கிற 65,000 வாக்கு தான் அந்த வேலை செய்தது. எப்படியோ ஏதோ தரப்பு இதுக்கு பின்னுக்கு இருக்கா? சஞ்சய மாவத்துக்கு யார் இந்த விவரங்களை கொடுத்தது? யாரும் 65,000 கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். இல்ல சுமோ குடுக்குற, இப்ப நான் சொன்ன மாதிரி தான் திரைக்கதை எழுதுறது சுமோ. இப்ப இதெல்லாம் எழுதி ரைட்டா பண்ணி சுமோக்கு 4-5 ஆபீஸ் கிடக்கு கொழும்புல, எல்லாம் எழுதி 65,000 வாக்கிட்ட கூட 65,000 வாக்கு அந்த என்ன சொல்ற கொழும்புல நோட்டீஸ் கொடுப்பாங்க படத்துக்கு. இந்த படம் இருக்கு அது மாதிரி தான் இதற்கு இன்றைக்கு கதைச்சு விடுறீங்களாண்டா அவங்கள பின்னரம் கோட்டல்ல வழியில தடப்படாது நடக்கும். அவனிப்ப அந்த மாதிரி இப்ப இதுல பார்த்து குசியா இருக்கிறான்னு கேட்டா ஆளந்தரப்பு. சரி, அவங்களுக்கும் சரி, ஓகே ஓகே. அடுத்தது நம்ம கேடி லால்காந்த். இப்ப நாங்க இதுக்கு முதல்னா கேடி லால்காந்தை பத்தி நாங்க பேசி இருக்கோம். இந்த அரசாங்கத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அட்டி இல்ல டெல்சா இருக்கிறதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு உண்மையில சொல்ல போனா இந்த கொள்கையும் மாறல, அவர் நிலப்பாடு மாறல. என்ன பிரச்சனை? நேத்து இந்த மாதிரி தான் கட்சி மனுஷன் என்ன சொல்லிருக்காது, இந்த அரசாங்கத்துல நாங்க செய்யற நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த எதிர்த்தரப்புல இருக்க பல பேர் அப்படி இப்படி பிளான் பண்ணி எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க பதிலுக்கு அடிச்சோன்னு சொன்னா தாங்க மாட்டீங்க. அரசியல் ரீதியா நாங்க அடிப்போம். அது காவி உடையா இருந்தாலும் பரவாயில்ல, தேசிய உடையா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த உடுப்பும் நாங்க பார்க்க மாட்டோம். எங்களுக்கு அடிக்கு பதிலடி நாங்க கொடுப்போம் அப்படின்னு மனுஷன் சும்மா அப்படி பயப்படாம அப்படி தைரியமா சொல்றாப்புல. இன்னைக்கு சொன்னத
இங்க எல்லாம் புடிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. தேரர் மாறாங்கிட்டு வந்து வயசு கட்டு இங்கிட்டு இன்னொரு டீம் போயிட்டு மெயின் தள்ள சேர்த்து தேரரே தேரரே பாருங்க தேரரே இந்த நாட்காந்து எப்படி பேசுறாங்க. ஐயோ கடவுளே, இப்ப பெரும் பரபரப்பா இருக்கு அந்த கதை. அரசியல் எதிரிகள் எந்த ஆடையில் இருக்கின்றார்கள் என்று பார்க்க மாட்டோம். அது காவி உடையா, கோட் சூட்டா, தேசிய உடையா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள் மீது வார்த்தைகளால் நீங்கள் தாக்குதல் நடத்தும் போது நாங்களும் வார்த்தைகளால் திருப்பி தாக்குவோம். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எந்த ஆடையை நீங்கள் அணிந்திருந்தாலும் பதில் தாக்குதல் நடத்தப்படும். நீங்கள் அரசியல் செய்ய வருகிறீர்கள் என்றால் அவ்வாறான ஆடைகளை கழட்டி வைத்துவிட்டு வாருங்கள், வந்து எங்களோடு மோதி பாருங்கள் அப்படின்னு கமத்தொழில் அமைச்சர் லால்காந்த் இந்த கருத்துக்கு இன்னைக்கு தேரர்கள் பார்லிமெண்டத்துல நிறைய பேர் அப்படி டிகர் ஆகி எல்லாம் சொல்றாங்க. சண்டித்தனமா பேச வேணா, அரசாங்கத்துல இருந்துகிட்டு ஒரு அமைச்சர் சண்டித்தனமா பேச முடியாது அப்படின்னு தேரர்கள்லாம் குழம்பி போயிருக்காங்க. சிஐடிக்கு போன ஒரு தேரர் அவரெல்லாம் இன்னைக்கு சொல்றாரு, அது எப்படி காவி உடை மீது கைவப்பியா நீ, பாப்போம் வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்போ நான் நினைக்கிற மாதிரிக்கு ஆளும் தரப்புக்கும் இந்த அடாவடி காவியுடைய உடுத்திக்கிட்டு அடாவடித்தனமா செயற்படுறவனுக்கும் ஒரு பெரிய பைட்டை நாங்க முன்னுக்கு பார்க்கலாம் போல. எல்லாம் அடிச்சு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அப்பட்ட சரி ஏய் சரிடா வேலை அப்படின்னு ஏதோ நடக்க போகுது போல எனக்கு விளங்குற வாங்கி. அதுல வேற ஜனாதிபதி அங்க போயிட்டு பேசிட்டு வந்தது பெரும் பிரச்சனை. இன்னும் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. யாப்பனைக்கு வர்றவங்க எல்லாம் இனவாதத்தை கக்குறதுக்காகத்தான் ஒரு சில பேர் வாராங்க. ஸ்ரீமா போதியெல்லாம் தாண்டிங்க இதுக்கு வராங்க, சில்லெடுக்கவா இல்ல இனவாதத்தை பரப்புறதுக்கு வரான்னு அவரு வேற சொல்லிட்டு வந்துட்டாரா. இப்ப பத்தி போய்கிட்டு இருக்கு, 4 பக்கமும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ யாரு கண்டது. எல்லா பக்கமும் புகையுது புகையுது. என்னன்னு அடைக்க போறாங்களோ தெரியல போங்க. அப்ப இந்த நேரத்துல இப்படி ஒரு பாத்துங்க, இப்படி ஒரு வார்த்தையை யாரு சொல்றான்னு மட்டும் பாருங்க. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காரணத்தால் தான் வடக்கு மக்கள் இன்று நிம்மதியாக வாழ்கிறார்கள். சொன்னது யார் தெரியுமா? நாமல் ராஜபக்ச. இன்னும் சொல்றேன் நாங்க யுத்தத்தை முடிவு அந்த யுத்தம் மனிதாபிமான யுத்தம் உலகத்தில் யாராவது யுத்தம் செய்வாங்களா? அந்த யுத்தத்துக்கு பேர் மனிதாபிமான யுத்தம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அது உண்மையா அது ஞாபகம் அந்த பத்திரிகையில வந்தது. இவர் ஒரு இடைத்தங்கள் முகாமுக்கு இவருக்கு நேரம் வயசு ஒரு 24 தொடக்கம் 27 அப்படி இருக்குமா, இளம் வயதுல போகல. இவருக்கு அந்த மக்கள் ஏதோ அந்த சேறு வீசுன ஒரு கருத்து சொன்னவங்க அந்நேரம் முதல் நாமல் போன டைம்ல. அவங்களோட அப்பா யுத்தம் செய்த யுத்தம் அப்படி மனிதாபிமான யுத்தம். மனிதாபிமான அடிப்படையில யுத்தம் நடந்திருக்கு. சீனவடி குளத்தை தான் யுத்தம் செய்தது. சீனவடி இப்படி இப்படி 10 வச்சு இப்படி போட்டு இப்ப அதே ராஜபக்ச நாமல் இன்னொன்னு சொல்லிருக்காரு. இதையும் கேட்டுங்க, இதெல்லாம் என்ன காலம் கெட்டு போச்சு. இந்த கதையை கேளுங்க. என்ன கதையை கேளுங்க. இல்ல இது சொல்றது சரி, சொல்றவன் யாருன்னு பார்த்தா எங்களுக்கு அதர் காமெடியா இருக்கு. ராஜபக்ச தேசபாலனை துள கிசிதா தாத்திவாத சிப்பிட அப்படின்னா ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் என்றுமே இனவாதம் இருந்ததில்லை. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. யார் சொன்னது? நாமல் ராஜபக்ச. யாரு அவர் சொன்ன சரி, சொன்ன சரி. இனவாதம் இருந்ததில்லை, களவு மட்டும்தான் ஆட்சியில். சரி, இனவாதம் இனவாதம் இல்ல, கலந்த இனவாதம், இனவாதத்தோடு கலந்த களவு. ரத்த ஆறெல்லாம் அப்படி ஓடிச்சது. எனக்கு வாக்களிச்சது முழுக்க எனக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கல. நான் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், சிங்கள மக்களுக்கு தான் செய்வேன். அவங்களோட சித்தப்பா கோட்டாப்பா எல்லாம் சரி. இவர் சொல்றாரு தானே, இப்ப இந்த அரசாங்கம் பௌத்த மதத்தை மதிக்குது இல்லையா, இனவாதத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கதையெல்லாம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துல சொன்ன கதை. நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இவ்வளவு புத்தத்தை பத்தி கதைக்கிறானுங்கள், தர்மத்தை பத்தி கதைக்கிற இவங்கெல்லாம் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தலதா மாளிகைக்கு முன்னுக்கு காலுக்கு மேல காலை போட்டு அப்படி மேல கோபுரத்துல தேரர்கள் எல்லாம் கீழ் ரோல, இவங்க எல்லாம் மேல் ரோல, இவங்க அப்பா சித்தப்பா எல்லாம் மேல் ரோல உட்காந்துக்கிட்டு அப்படி கார் ரேஸ். தலதா மாளிகை அங்க புத்த பெருமான வழிபடுறாங்க, சத்தம் புரும் புரும்னு பார்த்தா ரேஸ். ராஜபக்ச மகமாரெல்லாம் அப்படி புர்ன்னு போறாங்க.
இவங்க தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் புத்த மதத்தை சோதிக்கிறது. டில்சான் வாயில் அடிங்க. அப்புறம் அவர் ஜனாதிபதியா வந்தாங்க, அவருக்கு கீழதான் இருக்கணும் மகனே. என்னதா இதுக்கு மேல இந்த காமெடி நம்ம தான் காமெடியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இனவாதம் அடுத்த ஜனாதிபதி இவங்க ஆட்சி காலத்துல இனவாதம் இல்லையா, மதவாதம் இல்லையா, அவ்வளவு அப்ப ஏன் இப்ப மக்கள் விரட்டுறாங்க? மக்களுக்கெல்லாம் பைத்தியமோ முட்டாளோ? என்னத்த சொல்ல போங்க. ஆனா சரி, இப்ப இதெல்லாம் காய்ச்சிட்டோம். சரி, அடுத்த மேட்டருக்கு வருவோம். இப்ப இந்த நீங்க புத்தகத்தை பற்றி கதைக்க வலிக்கிட்டா அங்க டாவோஸ் மாநாட்டுக்கு போறீங்க. நீங்க என்ன செய்யறது? முஜிபுல் ரஹ்மான் அங்க ஒரே தேர்றது எங்கட கரணியம்மா. அவர் ஒரு பக்கம் அவர் வேற கத்திக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் இன்னைக்கு இந்த மஹிந்த ஜெயசிங்கன் இருக்காரு தானே, நம்ம அரசாங்கத்துல வர்த்தக அமைச்சர். இவர் இன்னைக்கு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. சத்தியமா இதுதான். எத்தனை பேர் அவதானிச்சாங்களோ இல்லையோ தெரியாது. இதுக்கு முத இன்னைக்கு இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு. இப்ப நாளைக்கு இது எதிர்த்தரப்பு எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு புத்தகத்தோட இன்னைக்கு மஹிந்த ஜெயசிங்க வந்தாரு பார்லிமெண்ட்டுக்கு. வந்து சொல்றாரு, இன்னைக்கு எதிர்த்தரப்புல இருக்க எல்லாரும் கிரேட் 6 இங்கிலீஷ் மொடியூல் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு லிங்க புடிச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, அது எப்படி போடப்பட்டுச்சு நாங்க எல்லாம் விசாரணை பண்ணி அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டோம். ஆனா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு என்ன, கல்வி சீரமைப்புல ஆபாசத்தை இந்த அரசாங்கம் திணிக்கிறதா சொல்லிட்டாரு. இதான் டாபிக். இப்ப இவர் சொல்றாரு ஆபாசத்தை திணிக்கும். அவர் வெளிநாட்டு படிச்சவராக யாரு? எதிர்கட்சி தலைவர். அப்படியே அவரு படிக்காத படிப்பு எல்லாம் படிச்சிருக்காரு. அப்ப இப்ப மஹிந்த ஜெயசிங்க சொல்றாரு, இந்த மாதிரி ஆபாசத்தை நாங்களா திணிச்சோம், இந்த மாதிரி புக் அப்படின்னு கிரேட் 11ல ஐசிஇடி ஐடி சம்பந்தமான ஒரு புக் எடுத்து நல்லாட்சி காலத்துல தான் இந்த புக் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த புக்ல இந்த பேஜ்ல இன்னைக்கு நாங்க பேசுற இந்த இன்டர்நெட் லிங்க் அன்னைக்கு அந்த புத்தகத்துல இருக்கு. நாங்களா பிரிண்ட் பண்ணோம், இன்னைக்கு நாங்களா ஆபாசத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அன்னைக்கு நல்லாட்சி காலத்துல ரணில், மைத்ரி, சஜித் இருந்த அந்த அரசாங்கத்தால தான் ஆபாசம் திணிக்கப்பட்டிருக்குன்னு உதாரணம் காட்டுறாரு. ආසතුව තිබෙන ඉන්ෆර්මේෂන් ඇන්ඩ් කමියුනිකේෂන් ටෙක්නොලොජි ග්‍රේඩ් 11 එඩියුකේෂනල් පබ්ලිකේෂන්ස් ඩිපාර්ට්මන්ට් 11 ශ්‍රේණියේ ICT ටෙක්ස්ට් බුක් එක මේකේ මම කියනවා මේ මහත්තුරුන්ට ඔය කියන විපක්ෂ හැමෝටම අසභ්‍ය කරන ගැන කතා කරන නෝනලාට මහත්තුරුන්ට ඔක්කොට මං කියනවා ගිහිල්ලා බලන්න මේ පොත. මේකේ 77 වෙනි පිටුව ගරු සභාපතිතුමියනි. මොකක්ද 77 වෙනි පිටුව? sending instant messages. Two persons can exchange short messages very fast within bracket chat over the internet using the chat facility. ඒකේ දාලා තිබෙනවා විවිධ links ගණනාවක්. ඒකේ එක තැනක තියෙනවා බඩි ඕගොල්ලෝ අසභ්‍යකරණය කියලා හඳුන්වලා දීපු බඩි. අපි දන්නවා ඉන්ටර්නෙට් එකේ බඩි කියලා ගැහුවම body.net තිබුණාද මොකද්ද කියන එක අදාළ නැහැ. බඩි ගැහුවම ඔක්කොම එනවා. හැබැයි මේ මහත්තුරුන්ට ඒක සර්ච් කරන්න අමතක වෙලා තිබෙනවා. නව වතාවක් 2015 ඉඳලා 2023 වෙනකන් නව වතාවක් 3.6 9යි 2023 අවසන් මුද්‍රණය නව වතාවක් මේ පොත මුද්‍රණය කරලා තිබෙනවා. කාගේ කාලෙද? மைத்ரி ரணில் சஜித்ஜே ஆண்டுவ காலை. இப்ப பேச்சு மூச்சு இல்ல. இப்ப எதிர்த்தரப்புல ஐயோ நல்லாட்சியில் இப்படி நடந்திருக்கா, நமக்கு தெரியாம போச்சேன்னு இப்ப எல்லாம் சொக்காயிட்டாங்க. இப்ப இதை எப்படி எடுத்துக்க போறாங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாப்போம் எப்படி இதுக்கு ஒரு பதில் நாளைக்கு வரும். இப்ப மஹிந்த ஜெயசிங்க புத்தகத்தோட காட்டிட்டாரு. அந்த படி அப்படிங்கிற அந்த லிங்க் வந்து 2011ஆம் ஆண்டு படிக்கிற அந்த பிள்ளைகளுடைய ஐடி புத்தகத்துல நல்லாட்சி காலத்துல பின் பண்ணப்பட்ட அந்த புத்தகத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணித்தரமான உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. அப்ப இப்ப இருக்கிறது குறை சொல்றவங்க அப்ப அந்த குறைய பார்க்காம விட்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. சரி, அப்ப நாளைக்கு இருக்குது பார்லிமெண்ட். நாளைக்கு இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். இப்ப ஸ்ரீதரன் பதில் சொல்லணும், அங்கிட்ட புத்தகத்துக்கு சம்பந்தம் அவங்க பதில் சொல்லணும். பல பேர் பலவிதமான லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொடுத்த விசாரணைகள் ஒழுங்கா செய்து உண்மையில இப்ப ஸ்ரீதரன் மீதான முறைப்பாடா இருக்கலாம், சாணக்கியன் மீதான முறைப்பாடு எல்லாம் கொடுத்தா உடனே முடிங்கலண்டா. வேலைக்கு ஆள் இல்லாட்டி சொல்லுங்க, நாங்க ஆக்கள் தாரோம். என்ன டீல்சான்? அதுதானே சும்மா எல்லாத்தையும் சக்க 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 வச்சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
வேலையை முடிங்க. அதான். ஸ்ரீதரன் விசாரணை பெண்டிங்ல இருக்கு, சாணக்கியன் மீதான விசாரணை பெண்டிங்ல இருக்கு, எல்லாம் அடுங்க. அனுர மாத்தே உங்கள்ட்ட சொன்னா உங்கள எங்களுக்கு ஆசாய், ஆனா உங்கள பயாய் வந்து நீங்க ஆசாய் மாத்தையா சொல்லி விடுங்கப்பா. பக்கத்துல இருக்கிறீங்க அவரு பக்கத்துல சொல்லி விடுறேன். ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஜனாதிபதி மாலை இந்த போஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாட்டு நடப்புகள் தமிழரசு டு டில்சான் டு தமிழரசு போட்டு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் போட்டு அடிச்சு விடுங்க. ஓகேடா. அப்ப இன்னைக்கு நாளை நடப்புகளோட சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு நல்ல கொண்டு வாங்க. பாய். இதுல ஃபாலோ போல நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. கட்டாயம் எனக்கு பேசணும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாங்க நாளைக்கு பேசுவோம். ஓகே பாய். பாய்.